ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜெயா. தமிழ்நாட்டையே பெரிதும் உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுற நேரத்திலே 50 பேர் உயிரிழந்துட்டாங்க. மேலும் 10 பேர் மிகவும் கவலைக்கிடமான இடத்துல இருக்காங்க. மொத்த மரண எண்ணிக்கை 65 முதல் 75 வரைக்கும் உயரக்கூடும்னு சொல்லப்படுது. இந்த மரணங்கள் எல்லாத்துக்கும் யார் பொறுப்பேற்க போறாங்க? தமிழ்நாடு அரசா, அரசு அதிகாரிகளா, இல்லை போலீஸ் அதிகாரிகளா? இந்த குற்ற பின்னணியில் மறைமுகமா இருக்கிறவங்க யாரு? இந்த சம்பவம் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துதா? இவ்வளவு மரணங்கள் அடைய காரணம் தமிழக அரசின் திறமையின்மையா, அரசு அதிகாரிகள் அலட்சியமா, இல்லைன்னா முக்கிய பங்கு லஞ்சமா? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில 3 நாள் முன்னாடி 3 பேர் இறந்திருக்காங்க. இந்த 3 பேரும் கள்ளசாராயம் குடிச்சு மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 பேரும் கள்ளசாராயம் குடிச்சு மரணம் அடையல. ஒருத்தர் தீராத வயிற்று வலியாலையும், இன்னொருத்தர் ஃபிக்ஸ் வந்துட்டும், மூணாவது ஒருத்தர் வயது முதிர்வு காரணமாக இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. இந்த மரணங்கள் எல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கருணாபுரம் என்ற ஊர்ல நடந்திருக்கு. இந்த மரணம் அடைஞ்சவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க பாத்தீங்களா, மத்தவங்க அவங்களும் போயிட்டு கள்ளசாராயத்தை சாப்பிட்டுருக்காங்க. ஆல்ரெடி இந்த 3 பேரும் கள்ளசாராயம் குடிச்சுதான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போச்சு. அதுக்கு மாவட்ட கலெக்டர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இவங்க 3 பேரும் கள்ளசாராயம் குடிச்சு மரணம் அடையலன்னு சொல்லிட்டாரு. அங்கிற மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, 3 பேரும் கள்ளசாராயம் குடிச்சு மரணம் அடையல, இப்போ சாராயத்துல எல்லாம் இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பிட்ற மாதிரி போயிட்டு சாப்பிட்டுருக்காங்க. போயிட்டு சாவுக்கு வந்தவங்களாம் அதே இடத்துல போயிட்டு சாப்பிட்டுருக்காங்க. போயிட்டு இந்த கள்ளசாராயத்தை எல்லாம் வித்தவன் யாருன்னா, கண்ணுக்குட்டி என்று சொல்ற கோவிந்தராஜன். அவன் மட்டும் தனியா செய்யலைங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க பையன் எல்லாரும் சேர்ந்து வீட்லயே காய்ச்சுவாங்களாம். அந்த ஊர்ல கள்ளசாராயம் சுலபமா கிடைக்குமா. அந்த ஊர்ல அங்கங்க வச்சு காய்ச்சுவாங்களாம் கள்ளசாராயத்தை. அது ஒரு தொழிலாவே சிலவங்க நடத்திட்டு வந்துருக்காங்க அந்த ஊர் பக்கம். அதை போலீஸ் அதிகாரிகளும் மற்ற அரசு அதிகாரிகளும் கண்டுக்கிறதே இல்லையா. லஞ்சமும் மாமூலும் தான் காரணம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊர் பக்கத்தில் இருக்கிற மலாடி வாரத்தில் தான் கள்ளசாரத்தை காய்ச்சி வித்துட்டு இருந்தாங்களாம். நாள் ஆக ஆக ஊருக்குள்ளே வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ வீட்டுக்குள்ளே வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஊர் மக்கள் சொல்றாங்க, அவ்வளோ தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அரசு அதிகாரிகளோட ஆதரவால தான் இவ்வளோ தைரியம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. யாரோட அலட்சியமோ தவறோ காரணத்தால அன்றாடம் உழைக்கும் பாமர மக்களோட 50 பேரோட உயிர் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. தமிழகத்துல இப்போ போதைப் பொருட்களும் கள்ளச்சாராயம் இப்போ உயர்ந்துகிட்டே இருக்கு. திமுக அரசு எத்தனையோ மக்களுக்கு வேண்டிய நல்லது சட்டங்கள் எல்லாம் இயக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனக்குறைவா இருக்கிற மாதிரி தென்படுது. எத்தனை நல்லது செஞ்சாலும் இதே மாதிரி ஒரு தப்பு நடந்தா போதுங்க, அந்த ஆட்சிக்கே கெட்ட பேராகும். தமிழ்நாட்டை மட்டும் இதில் குத்த சொல்ல முடியாதுங்க. இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இந்த விஷயத்துல மத்திய மாநில அரசுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்த வேரோட கிள்ளி எறியணும். இளைஞர்கள் வாழ்க்கையை கெடுக்கிற போதைப் பொருட்களை சப்ளை பண்றவங்களையும், குழந்தைகள் மற்றும் பெண்களை பாலியல் தொல்லை கொடுக்கறவங்களையும் சரி, பாமர மக்களை குறிப்பாத்து இந்த கள்ளசாராயத்தை காய்ச்சறவங்களையும் சரி, 3 லிஸ்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது. அடிச்சு பிறந்து கட்டினவங்களெல்லாம் வெளியிலே விடக்கூடாது. தமிழக அரசு இதன் மேல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அது இந்த கள்ளசாராயத்தை காய்ச்சினா பாத்தீங்களா, எருமைக்குட்டியோ பன்னிக்குட்டியோ, அதான் மகேந்திரன், அவனுக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து கடிச்சதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நமது சிபிசிஐடி விசாரணையில புதிய தகவல் கடிச்சிருக்கு. இந்த எரும மாடுக்கு மாகேஷ் என்றவங்கிட்ட இருந்து கடிச்சிருக்கான். மாகேஷ் எங்க இருந்து வாங்கியிருக்கான்னா, ஆந்திரால இருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. எருமக்குட்டி கள்ளசாராயம் குடிக்க மாட்டானா, தெரியும் அவனுக்கு, குடிச்சா சாவன்னு தெரியும் அவனுக்கு. அவன் தம்பி குடிச்சிட்டு இருக்கானா, குடிச்சிட்டானா கேட்டிருக்கானா, இது மெத்தனால் கெட்டு போயிருக்க மாதிரி சொல்லியிருக்கானா. அந்த மாகேஷ்வரன்றவன் பீப் போட்டுக்கிறாங்க, மெத்தனால் ஒன்றும் கெட்டு போல, இது ஹை குவாலிட்டி மெத்தனால்னு சொல்லியிருக்கானா. அப்போ அவனெல்லாம் என்ன பண்றது? அவன் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி எத்தனை குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க அப்பா அம்மா இழந்திருக்காங்க. எத்தனை குடும்பங்கள் அவங்க தலைவரை இழந்திருக்காங்க. இவனெல்லாம் பீப் போட்டுக்கிறாங்க. இவனெல்லாம் காலம் பூரா ஜெயிலில் போட்டு உப்பில்லா சோறு போடணுங்க. நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இறந்து போன குடும்பத்துக்கு 10 லட்சமும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தொகையா 50,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அப்பா அம்மா இறந்த பிள்ளைகளுக்கு வைப்பு தொகையா 5 லட்சம் பேங்க்ல போடுறாங்களாம். இது ஒரு முழு தீர்வான்னு கேட்டாங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்த பணம் கொடுக்கறால அந்த குடும்பத்துக்கு ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி ஆதரவு கிடைக்கும். கள்ளசாராயத்தை ஒழிக்கிறதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு நம்ம பார்க்கணும். நிறைய மக்களோட கேள்விதான் இருக்கும், சாராயம் குடிக்கிறதே தப்பு, அதுவும் கள்ளசாராயமே குடிக்கிறியே, தெரிஞ்சே குடிக்கிறியன்னு. கள்ளசாராயம் குடிச்சா ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு சாவு வரும்னு தெரியும், தெரிஞ்சுட்டு எதுக்கு போய் குடிக்கிறீங்கன்னு கேட்போம். பணக்காரங்க யாரும் கள்ளசாராயம் போய் குடிக்க மாட்டாங்க. பாமர மக்கள், அன்றாடம் வேலைக்கு போற மக்கள் தான் போய் குடிக்கிறாங்க. ஏன்னா டாஸ்மார்க்ல விலை அதிகமா இருக்கும், இந்த மாதிரி காய்ச்சி விற்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு போய் குடிக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியுது, என்னைக்கு இருந்தாலும் நம்ம உயிரை எடுக்கும் தெரியும், ஆனா வேற வழி இல்லாத அவங்க பண்றாங்க. உங்களோட அடுத்த கேள்வி என்ன எழுமுன்னா, இது அரசுக்கு நல்லா தெரியும், அப்போ டாஸ்மார்க்ல ரேட்டை கொஞ்சம் குறைக்கலாம் இல்லை? அதே வேலை கவர்மெண்ட் டாஸ்மார்க்ல விலையை குறைச்சிட்டாங்கன்னா குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாயிடும். சுலபமாக கிடச்சுன்னா நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியும் பண்ண முடியாது. அதுக்கு என்னப்பா முழு தீர்வுன்னு கேட்டிங்கன்னா,
பூர்ண மது விலக்கு கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்கலாம் குடிக்கிறதுக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. வசதி இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்லலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. வசதி இல்லாதவங்க திருப்பி இது மாதிரி கள்ளச்சாராயம் வந்து புழக்கம் வந்து அதிகமாக தென்படும். அப்போ இதுக்கு வழியே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி இருக்குது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. பக்கத்து ஸ்டேட்லலாம் கள்ளுக்கடை வந்து கவர்மெண்ட் லைசன்ஸோட திறந்து வச்சுருக்கிற மாதிரி நம்ம தமிழகத்தில் வந்து கள்ளுக்கடை வந்து கவர்மெண்ட் லைசன்ஸோட ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கள்ளசாராயம் குடிச்சு இறக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையும்னு நம்புகிறோம். ஏன்னா இவங்க கள்ளசாராயம் தேடி போகிறதே வந்து விலை குறைவுன்னு சொல்லிட்டு தான். கல்லுக்கு வந்து அவ்வளோ விலை இருக்காதுன்னு நினைக்கிறோம். கள்ளச்சாராயத்தை தேடி போகிறவங்க கல்லை தேடி போவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம். மரணம் அடைஞ்ச குடும்பத்துக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான இபிஎஸ் ஐயா போய் ஆறுதல் கூறியிருக்காரு. பாமகவின் அன்புமணி அவர் செஞ்சிருக்காங்க. பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை போயிருக்காரு. நம்ம அண்ணன் விஜய் அவர்களும் போயிருக்காரு. சீமான் அண்ணன் போய் ஆறுதல் கூறியிருக்காரு. மற்றும் தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகள் தலைவர்களும் போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்தந்த கட்சிகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவித்தொகையும் அறிவிச்சிருக்காங்க. தமிழக மக்களின் மொத்த கருத்து என்னவா இருக்குதுன்னா, இதே போல் ஒரு துயரம் வந்து தமிழகத்தில் இன்னும் நடக்கக்கூடாது. ஏன்னா போன வருஷம் விழுப்புரத்தில் கூட இதே போல் கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தவங்க இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஜூலை 10 நடைபெறுது. இப்போ நடந்த இந்த மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுற பாமகவும் அதன் கூட்டணி கட்சியான பிஜேபியும் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இதை வந்து மும்முரமாக வைப்பாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா? இந்த பிரச்சனையால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்குமா? இதை ஒரு துடுப்பு சீட்டாக வச்சு பாமக இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மாங்கனியை பறிக்குமா? இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்து பெரும் தலைவலியை தான் திமுகவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் திமுகவை எதிர்க்க பாமகவுக்கு ஒரு வலுவான குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. தமிழக அரசுக்கு தமிழக மக்களின் தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் நம்ம தமிழகத்தில் வராத மாதிரி திமுக அரசு இந்த மாதிரி விஷயத்தில் கவனத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் JR.